வணக்கம். உணர்ச்சி தூய்மை பாட்காஸ்ட்டோட இன்னொரு எபிசோடுக்கு உங்கள வரவேற்கிறேன். இந்த எபிசோட்ல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பார்க்க போறோம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து, ஆம் நம்மளுடைய எமோஷன்ஸ புரிஞ்சுகிட்டு, மத்தவங்களோட எமோஷன்ஸையும் நம்ம புரிஞ்சுகிட்டு, எப்படி சக மனிதர்களோட அ ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கை எப்படி நடத்துறது, எப்படி கம்யூனிகேட் பண்றது, எப்படி பழகுறது, இது எல்லாமே வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இப்போ எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட ஒரு முக்கியமான ஒரு காம்பனன்ட் வந்து நம்ம மறந்துடுறோம். அது என்னன்னா செல்ஃப் அவேர்னஸ். நம்மள பத்தி ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது. இப்போ எமோஷனல் அ இன்டெலிஜென்ஸ் எப்படி ஆயிடுச்சுன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மத்தவங்கள புரிஞ்சு அவங்களுக்கு ஏத்த மாரி நடந்துக்கிறோம். அப்படிங்கிறது தான் இப்போ ஃபோக்கஸ்ல இருக்கு. பட் நம்ம இன்னொருத்தங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மள ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இது வந்து நமக்கு சின்ன வயசுலயே வந்து சொல்லிக் குடுக்க வேண்டிய ஒரு ஸ்கில். அது வந்து நமக்கு சொல்லிக் குடுக்கல. நமக்கு நம்மள பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும்? நம்மள பத்தி தெரிஞ்சுக்க என்ன இருக்குன்னே ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியல. இப்ப நான் சொல்றேன், உங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்? எனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். என்ன ட்ரெஸ் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு என்னென்ன சாப்பாடு பிடிக்கும், பிடிக்காது. வீடு எப்படி இருக்கணும்? அ நமக்கு ப்ரிஃபரன்ஸஸ் தான் நமக்கு தெரியும். நம்மள பத்தி ரொம்ப மேலோட்டமா தான் நமக்கே தெரியும். நம்மள பத்தின ஒரு ஒரு ஆழமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கே கிடையாது. அப்படி என்னதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்? எத பத்தி தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்மள பத்தி? அப்படின்னா, இது வந்து சித்த யோகால வந்து இதுக்கு பேரு வந்து விவேகா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பகுத்தறிஞ்சு எது சரி, எது சரியில்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு அ திறன், ஒரு எபிலிட்டி. அந்த விவேகா இங்கிலீஷ்ல வந்து டிசர்ன்மென்ட்ன்னு சொல்றோம் இத. இந்த அ விவேகா அப்படின்னு சொல்ற இந்த ஒரு எபிலிட்டி, திறன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்டின்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலயுமே வந்து அம் இப்போ உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, நீங்க வந்து இந்த எல்ஐசி பாலிசி போடுங்க அப்டின்னு சொல்லி. அப்போ நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், ரொம்ப பழக்கப்பட்டவங்களா இருக்கலாம், நமக்கு நல்லது நெனைக்கிறவங்களா இருக்கலாம். இப்போ வந்து சொல்றாங்க. அப்போ நமக்கு யோசிக்க தெரியணும். நமக்கு இது கரெக்ட்டா? இப்போ இது கரெக்ட் இல்லையா? இது சரியா? இது பண்ணலாமா? இது பண்ணக்கூடாதா? அ பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சா என்ன நம்ப எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்? இதுதான் விவேகா. ஒவ்வொரு சூழ்நிலையிலயும் நமக்கு எது சரி, எது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலையிலயும் நாம இப்படி தெரிஞ்சுக்கிட்டே வரும்போது, நாம யாரு அப்படிங்கிறது நமக்கு ஒரு உணர்வு வந்துட்டே இருக்கும். நாம்ப எடுக்கிற முடிவுகள் தான் நாம. இப்போ நீங்க எடுக்கிற முடிவுகள்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான முடிவா இருந்தா, நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான பெர்சனா இருப்பீங்க இல்லையா? இப்போ நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் வந்து உங்களுடைய குறிக்கோள நோக்கின ஒரு முடிவா மட்டும் தான் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க உங்க குறிக்கோள நோக்கி போற ஒருத்தர். இல்லையா? இப்போ நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே வந்து ஒரு விக்டிம் மைண்ட் செட்ல வந்து எனக்கு அது இல்ல, இது இல்ல, அது இல்ல, இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டே முடிவு எடுத்துட்டு வந்தீங்கன்னா, அப்படிதான் நீங்க ஆவீங்க. கரெக்ட்டா? அப்போ நாம எடுக்கிற முடிவுகள் தான் வந்து நம்மள அ சக்சஸ்ஃபுல்லாவும் ஆக்குது, ஃபெயிலியராவும் ஆக்குது. அப்போ அந்த முடிவுகள நாம ஏன் எடுக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல வந்து நம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டணும். ஒவ்வொரு முடிவும் வந்து நான் ஏன் இந்த முடிவு எடுத்தேன்? இந்த முடிவு தப்பா போச்சு. ஆனா ஏன் அந்த முடிவு எடுத்தேன்? இந்த முடிவு கரெக்ட்டா போச்சு. ஏன் இந்த முடிவு எடுத்தேன்? ஸோ இப்படி நீங்க ஒவ்வொன்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வரும்போது, உங்கள பத்தி நீங்க நெறைய இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ நீங்களே சொல்வீங்க, "இல்ல எனக்கு இந்த ஒரு பேட்டர்ன் இருக்கு. என்கிட்ட ஒருத்தங்க இப்படி வந்து பேசினா நான் வந்து ஆ யோசிக்காம முடிவு எடுத்துர்றேன். என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டா வந்து என்னால நோ சொல்ல முடியறதில்ல." ஸோ அப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய பேட்டர்ன் வந்து தெரியும். அந்த பேட்டர்ன் தெரியும்போது, நீங்களே அடுத்த தடவ வந்து அதே மாரி ஒரு சூழ்நிலை வரும்போது, உங்களால யோசிக்க முடியும். ஓ! இது நம்மளுடைய
சாதாரண பேட்டர்ன் தான். ஸோ, அப்போ இதில வந்து நம்ம மாட்டக்கூடாது. நம்ம இதுலேருந்து வேற முடிவு இப்ப எடுக்கணும். ஸோ, டிஃப்ரெண்ட்டான முடிவு எடுக்கணும். ஸோ, அந்த விவேகா நம்ப யூஸ் பண்ணும்போது, ஒவ்வொரு தடவையும் முடிவுகள் நம்ப வித்தியாசமா எடுப்போம். அந்த ஒவ்வொரு முடிவுகள்லயும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து மாறிட்டே வரும். இதுதான் வந்து முக்கியமா நாம நம்மள பத்தியே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நாம எப்படிப்பட்ட முடிவுகள எடுக்கிறோம் தினமும்? நாம ஏன் அந்த மாரி முடிவுகள எடுக்கிறோம்? இதுதான் முக்கியமா வந்து நம்மள பத்தின தெரிஞ்சுக்கிற விஷயம். இதுல வந்து தப்பான முடிவுகள எடுக்கிறதுக்கு ஒரு முக்கிய பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமோஷன்ஸ் உணர்ச்சி. நம்ப வந்து இல்ல இப்போ இவங்கள்ட்ட வந்து நோ சொன்னோம்னா, நாம வந்து தனியாயிடுவோம். அப்போ ஆ இது வந்து ஒரு ஒரு உணர்ச்சிக்கு வந்து அடிமையாகி நம்ப நோ சொல்ல முடியாம, எஸ் சொல்லிடுறோம். அப்புறம் அங்க ஒரு தப்பான முடிவு எடுத்துடுறோம். கரெக்ட்டா? இல்ல ஒருத்தவங்க மேல கோவமா இருக்கு. ஆனா, அந்த இடத்துல கோவப்படாம நிதானமா கூட அவங்க கிட்ட பேச முடியும். ஆனா, நம்ப வந்து கோவத்த சூஸ் பண்ணி, அந்த இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கிறோம். இல்லையா? ஸோ, அப்ப அதுல வந்து ஒரு தப்பான முடிவு ஏற்பட்டுருது. அதே மாதிரி வந்து பொறாமை. இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாவே இருப்பாங்க. ஆனா, அவங்க மேல ஒரு லைட்டா ஒரு பொறாம வந்துடுச்சுன்னா, அவங்க ஏதாவது ஹெல்ப்ன்னு கேட்கும்போது நம்ப பண்ண மாட்டோம். இல்ல அப்படி ஏதாவது ஒரு தப்பான முடிவு. இந்த மாதிரி ஒவ்வொரு எமோஷன்ஸ்னால நம்ம தப்பான முடிவுகள நம்ப எடுத்துட்டே வருவோம். நமக்கு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நெனச்சு, தப்பானவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஆம், இல்ல நமக்கு யாருமே வேண்டாம் அப்படின்னு ஒரு அதிருப்தி, இல்ல ஒரு வெறுப்புல வந்து எல்லாரையுமே நம்ம தள்ளி விடுவோம். ஸோ இது எல்லாமே முடிவுகள் தான். ஸோ எப்போலாம் நம்ம வந்து எமோஷன்ஸ்னால முடிவு எடுக்கிறோமோ, அப்பல்லாம் அங்க தப்பா தான் போகும். அப்போ எந்தெந்த எமோஷன்ஸ்க்கு வந்து நான் வந்து வசப்படுறேன், அ உணர்ச்சி வசப்படுறேன் அப்படிங்கிறது வந்து 2வது விஷயம். நம்மள பத்தின நாமளே தெரிஞ்சுக்கணும். அ இப்போ சிலருக்கு வந்து பயம் இருக்கும். எல்லாரும் என்ன விட்டு போயிடுவாங்க. நெறைய பேருக்கு, நெறைய பெண்களுக்கு வந்து இதுதான் பெரிய பயம். என்ன விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இதுக்கு வந்து ஃபியர் ஆஃப் அபாண்டன்மென்ட்ன்னு நம்ம சொல்றோம். அப்போ இது ஒரு எமோஷன். இப்போ இந்த எமோஷனுக்கு அடிமையாகி நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் நோ சொல்லணுமோ, அங்கெல்லாம் சொல்லாம, எல்லாத்துக்குமே எஸ் சொன்னா, ஆ நம்ம அடிமையா தான் வாழ்வோம். ஆனா, அதுல வந்து இன்னொரு பிரச்சனை என்ன அப்டின்னா, நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து பயங்கரமா அடி வாங்கிடும். நம்மளே நம்மள வந்து மரியாதையா வந்து நம்மள பத்தியே நம்ம யோசிக்க முடியாது. சுயமரியாதை இழந்துருவோம். நம்ம என்னைக்கு நம்ம சுயமரியாதை இழக்கிறோமோ, மத்தவங்களுக்கும் நம்ம மேல இருக்க மரியாதை போயிடும். நீங்களே உங்கள மரியாதையா நடத்தலன்னா, சுத்தி இருக்கவங்க எப்படி நடத்துவாங்க? இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு எந்தெந்த முடிவுகள் நம்ப எடுக்கிறோம்? எந்தெந்த ஒரு பேட்டர்ன்ல முடிவு எடுக்கிறோம்? எந்தெந்த எமோஷன்ஸ்னால உணர்ச்சி வசப்பட்டு எந்தெந்த மாரி முடிவுகள் எடுக்கிறோம்? இது எல்லாமே வந்து நம்மள பத்தின ஒரு அ அறிதல். செல்ஃப் அவேர்னஸ். ஸோ இந்த செல்ஃப் அவேர்னஸ் இல்ல அப்டின்னா, நம்ம வந்து எமோஷனலி இன்டெலிஜென்ட்டா இருக்கவே முடியாது. அ தப்பான முடிவுகள் எடுத்துட்டு, நெறைய அதுக்குண்டான விளைவுகள சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ, இத பத்தி யோசிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய சொந்த வாழ்க்கைய பத்தி, உங்களுடைய செல்ஃப் அவேர்னஸ பத்தி யோசிக்க ஆரம்பிங்க. ஆ அத பத்தி அ தனியா உட்காந்து திங்க் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோட் உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஆ கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.